எங்கள் சேனலில் சட்டவிரோத நடவடிக்கை எதுவுமே நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம். அதே சமயம் இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது Windows 11 லீக் ஆகிருக்கு. அஃபிஷியலாக லான்ச் ஆகலைனாலும் நெட்டில் பார்த்தீங்கன்னா Windows 11 லீக் பண்ணியிருக்காங்க. அந்த Windows 11 நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா TPM 2.0 அவைலபிளாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. டிபிஎம்னா என்ன? ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து மைக்ரோசாஃப்டோட ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை வந்து அதிகமாக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அதை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து செக்யூர் பூட்டை வந்து ஆனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த TPM 2.0 இல்லாமல் ப்ளஸ் செக்யூர் பூட் ஆஃபில் இந்த Windows 11 நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்ன முறையில் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது எதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம்? ஒரு பிசியில் பண்ண போகிறோமா? கிடையாது. ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் Windows 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையா, அப்படி நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்பில் Windows 11 இன்ஸ்டால் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அதையும் பார்த்துடலாம். பொதுவாக நம்ம பிசிலையோ இல்லை நம்மளோட லேப்டாப்லையோ நம்ம OS இன்ஸ்டால் பண்ணணும்னா நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு பூட்டபிள் டிவைஸ் தேவைப்படும். அதாவது ஒரு பென் ட்ரைவை நம்ம பூட்டபிள் டிவைஸாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. பட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரூஃபஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு பூட்டபிள் பென் ட்ரைவ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். பட் அது நம்ம எப்படி பூட்டபிள், அதாவது Windows 11 இருக்கிற பூட்டபிள் டிவைஸாக மாற்றி வச்சுட்டேன். அது எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பென் ட்ரைவ், Windows 10 ISO ஃபைலும் வேணும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா Windows 11 அதோட ISO ஃபைலும் வேணும். சரிங்களா? எப்படி நம்ம Windows 11 நம்ம பூட்டபிளாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி நாம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற ISO ஃபைலும் எடுத்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நான் Windows 10 வந்து நான் வந்து பூட்டபிளாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த நம்ம போட போகிறது Windows 11 தானே, நம்ம ஏன் Windows 10 பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. என்னென்னா, நம்ம Windows 10 நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம். நம்மளோட கரண்ட் வெர்ஷன் எல்லாமே நல்ல அஃபிஷியலாக லான்ச் ஆன வெர்ஷன் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் Windows 11 பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரீ ரிலீஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக இன்னும் லான்ச் ஆகலை. ஒரு டெஸ்ட் ப்ரிவியூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த TPM பிரச்சனை இருக்குது, செக்யூர் பூட் பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நாம் எப்படி Windows 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் நான் அதுக்கு யூஸ் பண்ண போகுது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த Windows 10 ஆல்ரெடி நான் பூட் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வச்சுருக்கேன். இது வந்து Windows 11ஓட ISO ஃபைல். ஸோ இந்த Windows 11 ISO ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டரையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே போய்கிட்டே இருந்தோம்னா இந்த இன்ஸ்டால் ESD அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைல் தான் Windows 11ஓட அஃபிஷியலாக எல்லா அந்த Windows 11க்கான இன்டர்ஃபேஸ் எல்லாமே இதுதான். இந்த ஒரு ஃபைல் தான் நம்ம Windows OS-ஆக வரும். இதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு காப்பி மட்டும் பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ Windows 10 நம்ம பூட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு சோர்சஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த install.esd இந்த ஃபைலை டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இல்லைங்களா, அதாவது Windows 11 இருக்கிற இந்த ESD ஃபைலை நம்ம அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எடுத்து நம்ம கரெக்டாக அந்த சோர்சஸ் ஃபோல்டர்லேயே எங்கே இருந்துச்சோ அங்கேயே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எதனால் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TPM 2.0வும் செக்யூர் பூட்டும் அந்த பிரச்சனை வந்து நம்ம இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு வந்ததில்லை. அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த install.esd அப்படிங்கிற ஃபைல் நம்மளோட Windows 10 பூட்டபிளாக இருந்த இடத்துல
நம்ம விண்டோஸ் 11க்கான ESD ஃபைலை, அதாவது install.esd அப்படிங்கிற ஃபைலை நம்ம காப்பி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பென்ட்ரைவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எட்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து லேப்டாப்பில் எப்படி நம்ம இதை OS போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த லேப்டாப்பில் தான் நம்ம விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். முதல்ல இந்த லேப்டாப் என்ன மாடல் நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடது தான். Lenovo 4125 அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் விண்டோஸ் 10 இருக்குதுல. இதில் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த பென்ட்ரைவில் பூட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த பென்ட்ரைவில் இருக்கிற விண்டோஸ் 11 வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டோம். ஷட் டவுன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூஎஸ்பி ட்ரைவ் இருக்குல்லையா, நம்மக்கிட்ட இந்த யூஎஸ்பி ட்ரைவை நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேப்டாப் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ண உடனே பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ண பின்னாடி நம்ம பூட் மெனுக்குள்ளே போகணும். ஸோ பூட் மெனுக்குள்ளே போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி HDD அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஜெனரிக் ஃப்ளாஷ் டிரைவ், அதில் தான் நம்ம பூட் பண்ணியிருக்கோம் விண்டோஸ் 11. அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ட்ரீ இன்ஸ்டால் இருக்குது. அதில் வந்து இங்கிலீஷ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எதுவும் மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இன்ஸ்டால் நம்ம கொடுத்துடலாம். இப்போ இன்ஸ்டால் நம்ம கொடுத்த பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு விண்டோஸ் 11 இருக்கிற எல்லா வெர்ஷன்ஸும் காமிக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 ப்ரோ தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அப்புறம் அக்செப்ட் தட் லைசன்ஸ் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸில் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இதில் தான் எனக்கு OS இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபார்மேட் பண்ணிடுறேன். சிஸ்டம் ரிசர்வ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் ஃபார்மேட் பண்ணிடுறேன். ஏதாவது பூட்டு பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் ஃபார்மேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபைலில் இந்த பார்ட்டிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ நம்ம பென்ட்ரைவில் இருக்கிற அந்த விண்டோஸ் ஃபைல்ஸ் எல்லாமே காப்பி ஆகும். இப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் போகும். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 லோகோ வந்து அப்பியர் ஆகுது. கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா பெட்டர் லுக்காகவும் இருக்குது. ஸோ வழக்கமாக நம்ம பண்ணுறதா இப்போ பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தோம்னா விண்டோஸ் 11 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. லுக் வைஸும் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது விண்டோஸ் 11 பற்றி டவுட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோஸ் 11ங்கிறது ஒரு 4GB ரேம், மினிமம் 4GB ரேம் இருந்தால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்குது, நல்ல ஒரு பெட்டர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதை நீங்கள் 2GB ரேம் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட லேப்டாப்பில் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அங்கங்கே லாகிங் இஷ்யூ வருது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 4GB ரேம் இருந்தால் பெட்டராக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்பீடும் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய டார்கெட் கைஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.